அடுத்தது பிரபயா ஹரிநீல மௌக்திகானாம் விகசந்தியா திசசீவ பாதுகே த்வம் மதுபிஷ்சரணார விந்தலக்ஷ்மியாஹ ஸ்த்ரஜமிந்தீவர புண்டரீகபத்தாம் பாதுகே பாதுகையே. பிரபயா பிரபயான என்ன, பிரபான என்ன, லஸ்டர், அதாவது ரேடியன்ஸ், லைட், இதுக்கு பிரபான்னு பேர். அங்க மேல சொல்றார் ஹரிநீல மௌக்திகானாம். ஹரிநீலம்னா என்ன தெரியுமோ, சஃபயர்னு அர்த்தம். நம்ம ஆண்கள்ல ஆபரணம் பண்ணும்போது ரூபீஸ் யூஸ் பண்ணுவா, எமரால்ட்ஸ் யூஸ் பண்ணுவா. எமரால்ட்ஸுங்கிறது பச்சை இல்லை, கருத்த பச்சைன்னு பேர். இட் வில் பி டார்க் கிரீன். ஜென்ரலி ப்ளூ சஃபயர் யூஸ் பண்றது கொஞ்சம் அபரூபம், பண்ண மாட்டா. ஆனா இங்க சொல்றாரு ஹரிநீலம்னு ஒன்று உண்டு, அது கருத்த நீலம். அதுக்கு இந்திரநீலம் ஹரிநீலம்னு பேர். சஃபயர்ஸ் மௌக்திகம், முத்து. அது என்ன அழகா ஒரு காம்பினேஷன் கொடுக்குற பாருங்க. ஹரிநீல மௌக்திகானாம் விகசந்தியா, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான் இவ. அப்படி தோன்றதே துவம் உன்னிடத்தில். திசசி ஸ்ரஜம், ஸ்ரஜம் ஸ்ரஜம்னா மாலேன்னு அர்த்தம். இந்த யோசிச்சு பாருங்களேன், முத்தோட கலந்த ஒரு ஹரிநீலம் மாலை பண்ணி வச்சா மாதிரி இருக்கான் அந்த பாதுகையில. எதுக்கு? மகாலட்சுமிக்கு சமர்ப்பிப்பதற்கு பாதுகா தேவி நினைச்சுட்டு இருக்காங்க. பாதுகா யாரு? மகாலட்சுமிக்கு சக்களத்ரி, சக்களத்தின்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகையை தரிச்சுட்டு இருக்காரு இல்லையா? அதனால மூத்த வைஃப் பாதுகை, அடுத்த வைஃப் லக்ஷ்மி. அந்த இவ ரெண்டு பேரும் கோ எக்ஸிஸ்ட் ஆறா. ஏன்னா பெருமாள் தரிச்சிருக்கக்கூடிய பாதுகை பாதத்துக்கிட்ட தான் மகாலட்சுமி உட்காந்துட்டு இருக்கா. அதனால இவ ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு இவ ஏதாவது ஒரு ஜெஸ்டர், இப்பெல்லாம் இப்ப புதுசா இருக்கு, இப்போ யாராத்துக்காவது போனா ஏதாவது வாங்கிட்டு போகணும். அடியேனுக்கே ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுலலாம் நாங்கள் ரிலேட்டிவ் ஆத்துக்கெலாம் போகும்போது எதேச்சியா உள்ளே போவோம் வருவோம். அவளும் ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுக்க மாட்டா. எங்கள் பாட்டி அம்மாலாம் போனால் குங்குமம் கொடுத்து அனுப்பிச்சுடுவா. இப்போ நம்ம வாத்துக்கு போனாலே ஒரு அழகாக ஒரு கிஃப்ட் பேக். அவள் கொடுக்கலன்னா வேற தப்பாக போய்டுறது இல்லையா? ஐ கேவ் ஹர். டிட் யூ ஜஸ்ட் நோட்டிஸ்? ஷீ டசன்ட் ஹாவ் த ஹார்ட் டு கிவ். நீயா போய் வாங்கிட்டு போய் அவள் திரும்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவள் திரும்பி அத்தையே கொடுத்துருவோம். ஐயோ எங்கள் ஆற்றுல நிறைய இது இருக்குது, நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க, திருப்பி கொடுத்துருவோம். அது பார்த்துருக்கேளோ இந்த மாதிரி. அதனால இந்த இடத்துல பாதுகா தேவிக்கு லக்ஷ்மிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணிடுத்தான். அதனால ப்ளூ கலர்ல அழகா ஒரு மாலையும் முத்துல ஒரு அழகா மாலையும் பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்காளாம். ஸோ தட் ஷீ கேன் பிக் இட் அப். இந்த சாப்பாடுலேயே என்னென்னா ஒரு காலகட்டத்தில் பரிமாறுறதுன்னு வழக்கம் உண்டு. அது எவ்வளோ ஈஸி தெரியுமோ. அதில் இந்த எச்சப்படுறது, எச்சக்கையில் தொடறது இதெல்லாம் இருக்காது. இப்போ என்னென்னா இந்த பஃபேக்கு போயிட்டேன்னா போச்சு, அவன் கையை விடுறான், காலை விடுறான், வாயை விடுறான், திரும்பி தட்டுலேருந்து அதில் தூக்கி போடுறான், தட்டுலேருந்து இத்தை எடுக்கிறான் இல்லையா? எதெல்லாம் நம் பெரியோர்கள் ஆச்சாரத்துக்கு குறைச்சல்னு சொன்னாலோ அத்தனையும் அந்த புஃபே சிஸ்டமில் இருக்குது. அந்த தட்டு 1.5 கிலோ இருக்குது. அது இப்படி நம்ம கோவர்தனகிரிதாரி மாதிரி இப்படியே பிடிச்சின்னு போக வேண்டியதாகவே இருக்குது இல்லையா? அதை இந்த தட்டு அந்த பாத்திரத்தோடு இடித்து அவன் அத்தை கையை போட்டு அவன் அதே கையை அதுக்குள்ளே விட்டு என்னெல்லாம். இந்த குக்கிங் வீடியோ மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 7 ஜென்மத்துக்கும் மோட்சம் கிடைக்காது. இதை நக்கி அதை அவரே அப்படியே தொடரார் அந்த கரண்டியை. நம்ம என்னத்தை பண்ண சொல்லுங்க இல்லையா? அதாவது இஃப் யூ ஆர் அ வெரி ட்ரெயின்ட் குக், இஃப் யூ ஆர் காலிங் யுவர் செல்ஃப் அ ஷெஃப், யூ ஷுட் நாட் ஈவன் டேஸ்ட் இட். ஒரு குட் ஷெஃப் வில் நெவர் டேஸ்ட் இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை உட்காந்து நக்கி 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 போட்டு, ஐயோ இப்போ யாராவது மகரிஷிகள்லாம் இருந்தாருன்னா தூக்கிலேயே தொங்கிடுவா. நம்ம இருக்கிற ஆச்சாரத்தை பார்த்தா அவ்வளோதான் போச்சு. அதனால பரிமாறுறது இஸ் மச் ஈஸியர். பரிமாறும்போது கூட ஒரு விதி உண்டு. பாத்திரத்தை பரிமாறக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆற்றுல இப்போ சாதம் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சாதத்தை கொண்டு புத்துன்னு கீழே வச்சு அதில் லொட்டுன்னு போடக்கூடாது. அந்த சாதத்தை பரிமாறுற தட்டுக்குன்னு மாற்றிப்பா, அதுலேருந்து தள்ளணும். இப்போ ராத்திரி சாதம் மிஞ்சுடுத்துனா அந்த காலத்தில் என்ன பண்ணுவா? ஞாபகம் வச்சுங்கோ, மிஞ்சி போன சாதத்தில் ஜலம் சேர்க்கப்படாது, ஜலத்தில் சாதத்தை சேர்க்கணும். அதுக்கு ஒரு விதி எழுதி வச்சிருக்கார். நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாதம் இவ்வளோ இருக்குன்னா கொண்டு தண்ணி அதில் கொட்டுவோம். கொட்டக்கூடாது, தண்ணியை வச்சுட்டோ அதில் கொட்டோம். இதுக்கெல்லாம் ரிஷி எழுதி வச்சிருக்காரு. ஏன் சார் இந்த ரிஷி இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் அப்படி பண்ணியிருக்கார் இல்லையா? வெறும் வெத்தலையை சாப்பிடப்படாது, சூர்ணத்தோடு தான் சாப்பிட்ணும் இல்லையா? ஆனால் இப்போல்லாம் வெத்தலையில் பஜ்ஜி பண்ணுறா, அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா?
அதனால் அதுக்கு ஒரு கிராம்பை வேறு அதுக்கு சுக்குன்னு ஒரு நட்டு வச்சு விட்டுருங்க. இது ரிஷிகளுடைய ஆன்மீகம். ஒருத்தர் வந்து நேற்று என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, எழுதி என்ன படித்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுவோம். அதில் இருக்க பாதி விஷயம் பார்த்தேன்னா ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. சுரக்காய் சாப்பிடப்படாது, பீர்த்தங்காய் சாப்பிடப்படாது, ஆச்சாரத்துக்கு ரொம்ப குறைச்சல். முருங்கைக்காய் சாப்பிடப்படாது, முருங்கைக்கீரை சாப்பிட்லாம் இல்லையா? இதெல்லாம் ஆகார நியமத்தில் பாவம் தேசிகன் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா நமஸ்காரம் சுவாமி, அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே சாப்பிடவே முடியாது. அரிசி வந்து குருவி உட்காந்துண்ட அரிசியை சாப்பிடப்படாதான். என்ன பண்ணுவேள் இப்போ? எப்போ உட்காந்து நமக்கு எங்கேருந்து இந்த அரிசி வந்திருக்குன்னே தெரியாதே. நாய் பார்த்ததும் பூனை நக்கியதும் சாப்பிடப்படாது அப்படின்னா நாய் வளர்க்குற வழக்கம் வந்துடும். வை டு யூ ட்ரீட் டாக்ஸ் லைக் தேட் அப்படின்றலாம். நான் என்னத்தை பண்ணுறது சொல்ல, அவர் எழுதி வச்சதை சொல்கிறேன். இந்த இவ்வளோ விதி இருக்குது. அது என்ன சொல்கிற வரார், இந்த தோஷங்கள்லாம் அதிருஷ்டம். See, over a period of time this will affect your bodyங்கிற. நகம் முடி விழுந்த சாப்பாடை தொடக்கூடாதான். நிறைய பேர் ஆற்றுக்கு போனால் அது பெரிய சௌரி கொண்டையே இருக்கும். அதில் ஒன்றா எடுத்துட்டா திரௌபதி வஸ்திரம் தான் அதில் ஒரு முடியாக வந்து யார் யார் முடின்னு வேறு அதில் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நகம் இருக்கப்படாதான், இது இருக்கப்படாதான், அது தொடக்கூடாதான். அதனால் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா பாருங்கள், எங்கேன்னு போயிருக்கேன் பாருங்கள். அந்த 2 மாலையை பாதுகை பண்ணி வச்சிருக்காளாம் லக்ஷ்மியை எடுத்துக்கிறதுக்கு. அப்போதான் பாதுகை தான் ஃபஸ்ட்டு பஃபே சிஸ்டமே ஆரம்பிச்சுது. இவளாக கொடுத்துருக்க வேண்டியது தானே லக்ஷ்மிக்கு. லக்ஷ்மியே எடுத்துக்கிட்டும். இந்த சாப்பாடில் இப்பெல்லாம் பரிமாறும்போது ஒரு பாத்திரம் இருக்குது, அதுக்கு பேர் மறந்து போயிடுது. சார்லியா அது பேர்? அதுக்கு பேர் என்ன? அந்த அந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அது சார்லின்னு பேருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? நீங்கள்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா இருக்கே இங்கே பின்னாடி. அது என்னன்னா, நீங்கள்லாம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவா, இதில் ஒன்று சார்லின்னு தெரிய மாட்டேங்கிறதே. அது கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அதை விட ஒரு சின்ன சக்கரம், அதை விட ஒரு சின்ன சக்கரம். நான் சொல்கிறது புரியுறதா? அதுக்கு பேர் சார்லின்னு பேர். சாரின்னு வைக்க முடியாதே. லேசி சூசன்னா? ஓஹோ, லேசி சூசன். பாருங்க, அது அதான் பேரே பாருங்க. அதுக்கு ஏதாவது உருப்படியாக அது பேர் வச்சிருக்காளோ. லேசி சூசன். அது ஒரு வேலையும் பார்க்காதான், நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படின்னா என்ன? அது பரிமாறாது, நீயா எடுத்துக்கணும். இந்த லேசி சூசன் ஆரம்பிச்சதே பாதுகை தான். அந்த மாலையை போட்டு லக்ஷ்மியை நீயே எடுத்துக்கோன்னு சொல்றா இல்லையா? அதை தான் தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார். ஸ்ரஜம் பத்தம். ஸ்ரஜம் பத்தம், கோத்த மாலை. நல்ல வேலை, அதாவது கோத்தாவது வச்சிருக்காளே. பல பேர் என்ன பண்ணிவிடுவா, உங்களுக்கு நான் புஷ்பம் தனியாக கொடுத்துட்றேன், நூலை தனியாக கொடுத்துட்றேன், நீங்களே கோத்துக்குங்கம்பா. ஒத்தருக்கு கோக்க வருதோ. இப்போ பெரியவாளை மட்டும் விட்டுருங்கோ. இப்போ இருக்கக்கூடிய நான் என்னோட இது சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்களா? என் படத்தில் இந்த மாமி எல்லா யாத்திராக்கும் நீங்கள் வரையல, அதனால தான் ப்ராப்ளம். கேட்டிருக்கீங்களா? நீங்கள்லாம் கேட்கல பாருங்க, பின்னாடி இருக்க மாமிலாம் கேட்கல. ரிப்பீட் பண்ணிட்டுமா மாமி? இல்லை அப்புறம் கோச்சுன்றக்கூடாது. என்னென்னா, நான் ஒரு படம் எடுத்தேன் 2021. இந்த மாதிரி ஒரு உபன்யாசமும் சொல்ல முடியல. அப்போ இந்த வியாதி வந்துடுத்து எல்லாருக்கும். அதனால் அந்த கோவிட் டைமில் சான்ஸ்கிரிட் படம் ஒன்று எடுக்கலான்னு யோசித்தேன். ஷாகுந்தலத்தில் பிரியம்வதா அனசூயான்னு இந்த 2 ஸ்திரீகள், அது இந்த சகுந்தலைக்கு இருக்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அதுகள் ஒரு கோவிலில் ஒரு சீன். நாங்கள் சீன் ஐஹோலேன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், கர்நாடகா ஐஹோலே. கேள்விப்பட்டிருக்கேளா? பட்டதக்கல்லு, பாதாமி, ஐஹோலேக்கு போயிருக்கோம். அந்த கோவிலில் எங்களுக்கு ஏஎஸ்ஐ பர்மிஷன் கொடுத்துட்டா, கேமராலாம் ஃபிக்ஸ் ஆகிடுத்து. அந்த ப்ரொடக்ஷன் பாய் கிட்ட சொன்னேன், புஷ்பம் எடுத்துன்னு வாப்பான். ஏன்னா அந்த சீனில் எப்படின்னா, இந்த பிரியம்வதா அனசூயா கோக்கணும். புஷ்பத்தை கொடுத்துட்டோம், நாரை கொடுத்துட்டோம், ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு நான் கத்துனேன். அந்த பொண்ணு தொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த பொண்ணு தொடுக்கவே இல்லை. நான் கட் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போனேன். ஏண்டிமா பூவை கொடுத்துருக்கேனே, தொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. தொடுக்க தெரியாது சார், நான் கொத்தில்லா அப்படின்னு கொடுத்தது, பெங்களூர்கார பொண்ணு. ஏண்டிமா கொத்தில்லான்னு இப்போ சொல்கிறியே, ஏன் கொத்தில்லா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நான் கொத்தில்லா அப்படின்னு தெரியும். நீ தான் போன வாரம் உன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நான் கலாக்ஷேத்ரா வந்தேன், அங்கே தொடுத்தியே சார். எங்களுக்கு டான்ஸில் தொடுக்க கற்றுக் கொடுப்பா. புஷ்பம் இல்லாமல் இருந்தால் தான் எங்களால் தொடுக்க முடியும். இந்த டான்ஸில் தொடுப்பா பாருங்க. அப்படிதான், புஷ்பம் கொடுத்துட்டா தொடுக்க தெரியாது, இல்லாத சமயத்துல தான் தொடுக்க தெரியும். ஆனா இந்த கஷ்டம் தெரிஞ்ச பாதுகாதேவி என்ன பண்ணிவிட்டா, மகாலட்சுமிக்கு தொடுத்தே கொடுத்துட்டா. அதனால வர்ணஸ்ரஜம்னு எடுக்கிறார். அதனால
ஸ்ரஜம் பத்தாம் இந்தீவர புண்டரீகாம். இந்தீவரம் புண்டரீகாம். புண்டரீகம்னா தாமரை. இந்தீவர புண்டரீகாம். நீல தாமரையும் இருக்கான், அதே மாதிரி வெள்ளை தாமரையும் இருக்கான். வெள்ளை தாமரை எப்படி தெரியுது இதுல? வெரி குட். புண்டரீகம்னா வெள்ளை தாமரைன்னு அர்த்தம். இந்தீவர புண்டரீகாம்னா ப்ளூ லோட்டஸ் அண்ட் லோட்டஸ்னு அர்த்தம். சொல்லிட்டு சரண அரவிந்த லக்ஷ்மியாக, பாதங்கள் அருகே இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு மதுபித்து, மதுவை கொன்ன அந்த பகவான் மதுசூதனனுடைய பாதரக்ஷை அது அருகே இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு பாதுகாதேவி சமர்ப்பித்தாள். தவ மாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணானாம் வஹதே கிரிஷஸ்ய மௌலி கங்கா குமுதேந்தீவர பத்மகானனானி. தேவி பாதுகையே, மாதவ பாதுகே, மா என்கின்ற மகாலட்சுமிக்கு பிடித்தவனான மாதவனுடைய பாதுகையே, பிரபயா அந்த பளபளப்பினால், தவ சீத சித அசித அருணானாம். சித அசித, சிதன என்ன? அசிதன்னா அவ்வளோதான். சிதனா ஒயிட்டு, அசிதனா பிளாக். அருணம்னா என்ன? ரெட்டு. அப்போ ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, 3 கலர். ஏன்? ஒயிட், பிளாக், ரெட். வெரி குட். யார் சொன்னா? ஸ்மார்ட்னஸ்னு நம்ம கோஷ்டி தான். நம்ம தேசிக ஆடியன்ஸ்க்கு நிகர் நம்ம தான். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், ஒயிட், ரெட், பிளாக். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறவங்க. சீத அசித அருண 3 கலரில் ஜெம்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுதான், மணினாம் கங்கா. பாருங்க, இந்த மைசூர் கிட்ட, மைசூர்காரெல்லாம் இங்கே இருக்கே. யார் நேற்று கூட என்ன மைசூருக்கு வாங்கோன்னு சொன்னா. பாருங்க, அங்கே மைசூர்காரா அங்கே இருக்கா. நல்லவா, மைசூர்காரெல்லாம் ரொம்ப நல்லவான்னு அர்த்தம். இவர் வேற மைசூர் தான். அதனால் மைசூர் இல்லை, பக்கத்தில் கேஆர்எஸ் டேம்னு ஒன்று இருக்குது. கேள்வி பார்த்துருக்கீங்களா? அங்கே அந்த கேஆர்எஸ் டேமோட ஒட்டி ஒரு கார்டன்ஸ் இருக்கும், பிருந்தாவன் கார்டன்ஸ். மேலே ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அப்படி மெதுவாக இப்படி ஸ்டெப்பாக போட்டு, அந்த காலத்துலேருந்து ராஜராஜ சோழன் படமெல்லாம் அந்த இடத்த போய், அந்த காலத்தை டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இடம் கிடைக்கல, பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு. அவ்வளோ பிருந்தாவன் கார்டன்ஸில் போயிட்டு அங்கே வந்து அது என்னது, வசந்த முல்லையில் இன்னொன்று ஒரு இருக்கும் பாடுவார். லக்ஷ்மி ஓடுவோம், சிவாஜி பின்னாடியே ஓடுவார். அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுவார். எப்படின்னா சாயங்காலம் எல்லாரும் லைட்டிங்க்கு வருவா. அந்த ஊரில் அது பெரிய ஷோ, லைட் ஷோ மாதிரி. ஜலம் எடுத்தா சின்ன குழந்தைகள்லாம் கூட்டின்னு போனால் ரொம்ப பிடிக்கும் பிருந்தாவன் கார்டன்ஸில். அப்போ என்னன்னா, அந்த குழந்தை, அம்மா இங்கே ரெட் வாட்டர் போகிறது, அங்கே ப்ளூ வாட்டர் போகுது பாதுமா அப்படி. அப்போ அந்த அம்மா வந்து குவைட்டாக கேட்டுருப்போம். அந்த மேஜிக்கை உடைக்க மாட்டா. வாட்டர் ப்ளூவா இல்லை, அதுக்கு கீழே லைட் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சிவபெருமான் தலையிலேருந்து வரக்கூடிய கங்கா பிளெயின் வாட்டர் தானா. அவர் சிரசோட அந்த பெருமாள் பாதங்களை சேவிக்கும் போது இந்த 3 ரத்னங்கள் அதில் பொதிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ கங்கால 3 விதமான கலர் வரா மாதிரி தெரியுமா. 3 கலர் தெரியுமா. இந்த கேக்கெல்லாம் பண்ணும்போது, இந்த ரெயின்போ கேக், அந்த கேக் பண்ணும்போது 3 லேயர் வருது பாருங்க. அந்த மாதிரி 3 லேயர் தெரியும். அதனால சொல்றார், கங்கா சீத அசித அருணானாம் கிரிஷஸ்ய மௌலி. கிரிஷஸ்ய மௌலி, கிரிஷஸ்யனா எவன் கிரியில் வீற்றிருக்கின்றானோ, சிவபெருமானுடைய கிரிஷஸ்ய மௌலி, அவர் தரித்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஜடை ஒரே ஓவர் பாப்புலேட்டட். ஏன்னா அங்கே கங்கா, இந்த பக்கம் பார்த்தா சந்திரன், அங்கங்க பாம்பு சுத்தின்னு இருக்கும். பார்வதி கிட்டக்க போனாலும், என்ன சுவாமி இது ஒரே பாப்புலேட்டடாக வச்சுருக்க, உங்களோட ப்ரைவேட்டாக பேசவே முடியல. இப்படி பார்த்தா கங்கையாக கொட்டுறது, இந்த பக்கம் பார்த்தா பாம்பு வந்து இப்படி நிற்கிறது, அதுக்கு நடுவில் பார்த்தா சந்திரன் வேற இருக்கார், ஒரே ஓவர் பாப்புலேட்டடாக இருக்கு. அதனால சிவபெருமானுடைய ஜடை அப்படி ஜம்முன்னு இருக்குமா. அந்த ஜடை இருக்கு பாருங்க, அவர் ஆட அது அவ்வளோ அழகாக ரிதமிக்காக ஆடுமா அந்த ஜடை. அதெல்லாம் பியூட்டிஃபுல். அந்த டான்ஸில் அதெல்லாம் கொண்டு வரணும்னா கொட்டிச்சேதம்னு பேர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? கொட்டிச்சேதம் கேட்டுட்டுண்டோ? என்ன பாதி பேர் இங்கே பாலக்காடாக இருப்பேளே, எவ்வளானே பாலக்காடு, யார் அங்கே பாலக்காடு? சொல்லுங்க. இப்போ கொட்டிச்சேதம் அறியாம் அறியோ? என்னென்னா, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் கேட்டுக்குங்கோ. சிலப்பதிகாரம்ங்கிறது தமிழ் நூல் தானே. அதில் மலையாள தேசத்திலேருந்து 2 பேர் வருவா.
அவள் அந்த ராஜாவுக்கு முன்னாடி ஆடுவா. நான் இப்போ வரப்போகிற டான்ஸ் ப்ரொடக்ஷனில் போட்டிருக்கோம் பாருங்க. 2026 செப்டம்பரில் நாங்கள் இந்த ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் எந்தரோ மகானுபாவுலுன்னு பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து. கட்டாயம் நீங்கள்லாம் வந்து பார்க்கணும். கொட்டிச்சேதம்னு ஒரு டான்ஸ். தா திக்கிட திக்கிட தித்தித்தை திதி தோம் கொட்டிச்சேதம் கொட்டிச்சேதம். இந்த டான்ஸ் வந்து சிவனும் அம்பாளும் ஆடுவான்னு பேர். ரொம்ப 2 பேரும் கிரேட் டான்சர்ஸ் இல்லையா? அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுண்டா யார் ஜெயிக்கிறானே தெரியாது. அது ட்ராலியே போகும் அந்த மேட்ச். அந்த அளவுக்கு ஆடுவா. அப்போ சிவபெருமானுடைய ஜடை அந்த அளவுக்கு ஆடுமா. இப்போ நிறைய மென்னிலேயே யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய முடி வளர்த்துக்கிறா பாருங்க. இப்போ யார் ஆண் யார் பெண் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா தானே தெரியும். ஏன்னா நான் எங்காவது மாமியை விட அந்த பிள்ளைக்கு அவ்வளோ முடி இருக்குது இல்லையா? அவ்வளவு முடி இருக்குது. இல்லாட்டா ரெண்டும் ஒரே மாதிரி பாய் கட் பண்ணிடுறது. ஒன்று வச்சா குடுமி சரைச்சா மொட்டைங்கிற மாதிரி ரெண்டும் லாங் ஹேர். சௌரிராஜன் மாதிரி அவ்வளோ வச்சுருக்கு ரெண்டும். சௌரிராஜி சௌரி ராஜா ரெண்டும். இல்லாட்டா ஒன்றும் பாய் கட்டாக இருக்குது. எது முன்ன அதுவும் இதாவது நம்ம ஊர்லேயே கொஞ்சம் தாடி கீடி இருக்கும். நான் வந்து இந்தோனேஷியா போகும்போது பார்த்தா அந்த ஊரில் ஆண்களுக்கு தாடியும் இருக்காது. எப்படி நம்ம பாத்ரூமை கண்டுபிடிப்போங்கிறதே ஒரு கேள்விதான். என்ன உள்ளே போயிட்டு வரவா ஒரே மாதிரி தான் இருப்பா. அது ஒரு பெரிய ப்ராசஸ் தெரியுமோ. அந்த மாதிரி இங்கே சிவபெருமான் அப்படி ஜாமன் அந்த ஜடையோடு ஆடுவார். அம்பாளும் ஆடுறாளாம். அதோடு இவர் கிரிஷஸ்ய மௌலி பணியும் போது அந்த கங்கை தாரையா பொழியறது. எதிர்க்க 3 ரத்னங்கள் அழகா தெரியறது. ஒயிட்டு, பிளாக்கு, ரெட். அந்த 3 கலரும் தெரியறதே அப்படின்னு இந்த இடத்துல மௌலிகங்கா கிரிஷஸ்ய மௌலிகங்கா வகதே கானனானி. பாருங்க, கானனானி. கானனம்னா என்ன? காந்தாரம்னா என்ன? வெரி குட், ஃபாரஸ்ட். காந்தாரான்னு இருக்கு இல்லையா? ஆன்னு சொல்றாரு இவர். காந்தாரா தெய்வா. அந்த காந்தாரான்னா என்ன? ஃபாரஸ்ட். ஏவம் ஏனமாபத் சுக்ருச்ரேசு காந்தாரேஷு பயேஷு ச. ஃபாரஸ்ட்டுக்கு போனாலும் ஒன்றாகாது அப்படிங்கிறா இல்லையா? காந்தாரம் கானனம்னா ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் முழுக்க ஒயிட் லோட்டஸ், ஃபாரஸ்ட் முழுக்க ரெட் லோட்டஸ், ஃபாரஸ்ட் முழுக்க பிளாக் லோட்டஸ். பிளாக்லலாம் லோட்டஸ் இருக்குமான்னு நீங்கள் இமேஜின் பண்ணணும். பொயட்ரியிலலாம் இமேஜின் தான் பண்ணணும். புரியுதா? இப்போ வந்து மாமி எப்படி இருக்கா? சிற்றிடையோடு கூடியவள் நடந்துவாள். சிற்றிடை யாருக்காவது இடுப்பு இந்த அளவுக்கு இந்த சைஸில் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை எப்படி இருந்தாலும் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பொயட்ரியில் இமேஜின் பண்ணி பார்த்தா நம்ம சைஸ் வந்து பொயட்டிக்காக நல்லா இருக்கும் தெரியுமா? எப்போவுமே இந்த ஜிம்முக்கு போகிறவா வீடியோவெல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு அப்படியே நான் போகிற மாதிரியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் அப்படி இப்படி வெவ்வேர்க்க இப்படி ஓடிண்டு இப்படிலாம் அந்த ஒரு டவல் வச்சுப்பா. எப்போவுமே இந்த ஜிம்முக்கு போகிறவாள்லாம் கையில் ஒரு டவல், அது இந்த ஒரு ட்ரிங்க், அது இதெல்லாம் வச்சுப்பேன். நான் ஓடுற மாதிரியே நான் அப்படியே நினச்சி பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு அந்த புண்ணியம் நமக்கு பாதியாவது நமக்கு வரட்டும் இல்லையா? யாராவது இப்படி ஓடி அப்படியே டயர்டாக இப்படி உட்காந்து அப்படியே இப்படிலாம் காலெல்லாம் இப்படி பண்ணி கையெல்லாம் இப்படி பண்ணி தூக்கி கல் மண் இதெல்லாம் தூக்கிவிட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வேர்க்கும் இல்லையா? அப்படியே எனக்கு அது பார்க்கும்போது நம்ம பண்ணுற மாதிரியே இருக்கும் இல்லையா? அதுதான் அந்த புண்ணியம்ங்கிறது அதில் கிடைக்கணும். அதனால இந்த இடத்துல சொல்கிறார் கானனானி. அந்த ப்ளூ லோட், அந்த ஒயிட் லோட்டஸ், பிளாக் லோட்டஸ்லாம் இருக்கா மாதிரி இருக்கான் சிவபெருமான் கீழே சேவிக்கும் போது அப்படிங்கிறார். पृथक् विधानां द्युतिभिर्मणीनां त्वां पादुके लोहितशुल्ककृष्णां विहारहेतोरिह रङ्गभर्तुः पादानुशक्तां प्रकृतिं प्रतीमः. पादुके பிரதீமஹா, நான் உன்னை கருதுகிறேன். துவாம் உன்னை, லோஹித ரெட், சுக்ல ஒயிட்டு, கிருஷ்ணாம் பிளாக்கு, தியுதிபிகி இந்த காந்தியோடு வரக்கூடிய உன்னை, பிருதக் விதானாம் வெவ்வேறு மணிகள் பொருந்திய உன்னை, பிரகிருதி இதுதான் உன் பிரகிருதி உன் ஸ்வரூபம் என்று, பாத அனுசக்தாம் அம்மா ரங்கநாதனுடைய பாதுகையை பொருந்தக்கூடிய நீ உன்னிடத்திலிருந்துதான் இந்த வர்ணங்கள் தோன்றுகிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த குணங்களுக்கும் ஆதாரமாய் இருப்பவன் பகவான் தான். அவன் சுத்த சத்துவமாக இருந்தாலும் எதுவுமே அவன்கிட்ட இல்லாதது ஒன்று உலகத்தில் வராது அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறார்.